அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? என்னடா 2 லஞ்ச் பாக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 லஞ்ச் பாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பேக் அது வந்து நம்மளுது தாங்க. எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க. டைலர் கடையில் வேலைக்கு ஆள் கேட்டாங்க அப்படின்னுங்க. அந்த வாய்ப்பு வந்து என்னோட முயற்சியாக எடுத்துட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேங்க. 5 நாள் போயிருக்கேங்க வெற்றிகரமாக. இது வந்து பாபா கோயிலில் ஒரு அக்கா வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கங்க. இப்படி ஒரு டைலர் கடையில் கேட்குறாங்கப்பா, நீ போறியாப்பா அப்படின்னு. நான் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த லாங் கவுனு ப்ளவுஸ் தைச்சாலாம் அதை நான் ஸ்டேட்டஸாக இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு அந்த அக்கா நீ ஒரு டைலர் கடைக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே அந்த கடைக்கு தாங்க போயிட்டுருக்கேன். பழனியிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆயக்குடிக்கு பக்கத்தில் இருக்குங்க. 2 பஸ் மாறி போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் வந்துட்டு காலையில் வந்தோம்னா ஹஸ்பண்டை வேலைக்கு இறக்கி விட்டுட்டு பஜ்ஜுக்குட்டியை ஸ்கூலுக்கு இறக்கி விட்டுட்டு நானும் அப்படியே கடைக்கு போயிடுறேங்க. சரி, நாள் வேலைக்கு போகிறனால பாபா கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வேலைக்குங்கிற பேர் தாங்க. ஆனால் வந்து நான் கிளாஸ் போகிற மாதிரி தாங்க நான் வெளியிலேயே சொல்லிகிட்ருக்கேன். நானும் வீட்டில் அப்படி தாங்க நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வேலைங்கிறது 2வது பட்சம். எனக்கு வந்து இன்னும் பயிற்சி நிறையா தேவைப்படுதுங்க. அதனால் அந்த அக்கா கடைக்கு வந்து அவங்களும் வேலைக்கு வர பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப கூட பிறந்த சகோதரி மாதிரி ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்கே இடையில போயிட்டு டவுட் கேட்டு நிறையா ஸ்டிச் பண்ணி தாங்க அவங்க சொல்ல தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க தைக்கிற மாடல் ப்ளவுஸ் இது தாங்க. போன உடனே ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு கட்டிங் போட்டு அவங்களே தைச்சி காமிச்சாங்கங்க. அவங்க மெத்தடு டோட்டலாக நான் தைக்கிற மெத்தடுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு அக்கா ரெக்கமெண்ட் பண்ண அக்காவே வந்து சொன்னாங்கங்க, பழனியில் வந்து இவங்க சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க, ப்ளவுஸ் போட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் கூட சுருக்கமே வராது, அந்த அளவுக்கு நீட்னஸாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லவுமே அவங்க சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே வந்து நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேங்க. அன்றைக்கி சாயந்தரமே இந்த அக்கா வீட்டில் போய் பார்த்துட்டு சரிப்பா நீ நாளையிலேருந்து கடைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. காலைல 3 பேர் ஒன்றா போயிட்டு சாயந்தரம் 3 பேர் ஒன்றாவே வந்துடுறோங்க. இது 2வது நாளுங்க. அந்த அக்கா வீடு பக்கத்தில் தாங்க இருக்குது. அவங்க நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் கடையிலேருந்து போகிறனால காலைல அவங்க கடைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் வீட்டுக்கு போயிட்டு நான் சாவியை வாங்கிட்டு வந்துட்டு கடையை கூட்டுறது, அப்புறம் தையல் மிஷினுக்கெலாம் குட்டி பாப்பா ஒருத்தவங்க கூட வந்துடுவாங்கங்க. அவங்க எண்ணெய் விட்டுட்டு அப்படியே தையல் மிஷினை தொடச்சிக்கிட்டு போன 2-3 நாள் வந்து அந்த அக்காட்ட கேட்டு தாங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே கேட்டு தாங்க ஸ்டிச் பண்ணுறேன். இவங்க மெயினாக வந்து அந்த டாட் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிட்டினே சொல்லாங்க. ஃப்ரண்ட் பக்கம் வந்து அப்படியே அந்த லைட் அழகு போல் அப்படியே கேவ் மாதிரி வருங்க. 3 டாட்டும் நச்சுன்னு இங்கே 4வது எக்ஸ்ட்ரா ஒரு டாட் பிடிப்பாங்கங்க. அப்போ தான் அந்த இடத்துல இறங்காமல் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் தைச்சிட்டு இருந்த மாடலே சுத்தமாக மறந்துட்டேங்க. நான்லாம் ப்ளவுஸ்லாம் நான் தைக்கிறதெல்லாம் ப்ளவுஸாங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. அந்த அக்காட்ட போனதுக்கப்புறம் ரொம்பவே பிஸியான டைலருங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க சொல்லி கொடுக்குற விதம் அவ்வளோ எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்குங்க. போன 2-3 நாள் அப்படியே வந்து கலங்கன நீர் மாதிரி தாங்க இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 4வது 5வது நாள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஓரளவுக்கு இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணுங்கிற மெத்தடை சூப்பராக கற்றுக்கிட்டேங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேங்க, அந்த இன்னும் வந்து நான் கரையை அடையலை, 10-9 வருஷமாக வந்து கைத்தொழில்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தாங்க இருக்கேன். ஆனால் அந்த டைலரிங்கை வந்து இறுக்கமாக பிடிச்சிருந்தேன். இப்போ ஒரு இடத்துல வந்து கரை சேர்ந்துட்டேன் தாங்க சொல்லணும். அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகுது. இருந்தாலும் நான் என்னோடய முயற்சி எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன். அன்றைக்கி வந்து பஸ்ஸில் தாங்க போனேன், டவுன் பஸ்லேங்க. அந்த டவுன் பஸ்ஸில் வந்து ஃப்ரீ மகளிருக்கு விட்டதுலேருந்து நம்ம போனோம்மா டவுன் பஸ்ஸில் இலவச மகளிர் பயணச்சீட்டுன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்க. அதில் வந்து ஏதோ கண்டக்டர் டிரைவரோட சொந்த காரில் அவங்க சம்பாரித்து போட்ட காரில் நம்மெல்லாம் பயணம் பண்ணுற மாதிரி வாங்கிறது போங்கிறது ரொம்பவே பெண்களை வந்து மரியாதை குறைச்சித்தனமாக நடந்துக்கிறாங்கங்க. எல்லா கண்டக்டர் டிரைவரையும் சொல்லிங்க, சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்கங்க. ஏதோ அவங்க சொந்த சம்பாரிச்சில் நம்மலாம் வந்து ஓசியில் பயணம் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்கங்க. மகளிருக்கு இலவசம்னு விட்டாங்க, அதே மாதிரி கண்டக்டர் டிரைவருக்கும் சம்பளம் குறையுதாங்க. எப்போ வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பணி அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு போக வேண்டியதானேங்க. அது எதுக்கு தான் தெரில, வர பயணிகள் மேலே காமிக்கிறாங்கங்க. இதை நிறையா டைம் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. சரிங்க, அன்றைக்கி போயிட்டு தையல் கிளாஸ் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. போனோடனே நார்மல் ப்ளவுஸ் தாங்க அந்த அக்காட்ட கேட்டு அவங்க மெத்தடில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க. பாப்பா நீங்கள் தைக்கிறீங்க, அதை வந்து மெத்தடை மாற்றி தைக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் என்ன தான் ப்ளவுஸில் சொதப்பினாலுமேங்க திரும்பி எடுத்து தைக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க. உண்மையாலுமே வந்து அந்த கான்ஃபிடென்ட் ஆண்டியும்
பஜ்ஜு குட்டிக்கு என்னோடய டைலரிங்கை பற்றி ஃபுல்லாக தெரியுங்க. அம்மா இன்றைக்கி வந்து நீயா ஸ்டிச் பண்ணியாம்மா சொல்லியிருக்கேங்க. டெய்லியும் கிளாஸில் நடந்ததெல்லாம் தம்பி அவங்க ஒன்று ஸ்டிச் பண்ணி காமிச்சாங்கப்பா, உங்கள்கிட்ட கேட்டு ஸ்டிச் பண்ணிட்டுருங்கப்பா, இல்லை நானாக ஸ்டிச் பண்ணலப்பா, பண்ணதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. அவங்க டெய்லி சாயந்தரம் அம்மா இன்றைக்கி நீங்கள் கேட்காம நீங்களே ஸ்டிச் பண்ணிங்களான்னு அவங்க என் மேலே வந்து நம்பிக்கையாக கேட்கும் போது அந்த கான்ஃபிடென்ட்டுக்காண்டியும் என் கணவர் நான் இப்போ வந்து 2-3 நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கிறதுக்காண்டி வீட்டில் பாத்திரத்துலேருந்து சமைக்கிற வேலையை முதற்கொண்டு பார்த்துட்ருக்காருங்க. அவரோட உழைப்புக்குனாவது இந்த இதில் வந்து பயிற்சி அடைஞ்சு மென்மேலும் நான் கொஞ்சம் எந்த ஒரு டவுட்டும் கன்ஃபியூஷனும் இல்லாமல் இந்த பணியில் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் கிளாஸ் போயிட்டுருக்கேங்க. 5 நாள் போயிட்டேங்க. அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. உண்மையாலுமே அப்படி ஒரு கடையில் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக இன்னமும் இந்த ப்ளவுஸில் வந்து தடுமாறிட்டு தான் நான் இருந்திருப்பேங்க. நான் போய் சேர்ந்த இடம் அப்படியே அந்த சாய்பாபாவே வந்து நீ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்க, உன்னோட அடுத்த லெவல் இதுதான், நீ இங்கே போயிட்டு இங்கே இரு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கே வழி காமிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க. நான் நிறையா டைம் புலம்பியிருக்கேன், என்னடா நம்ம 8-9 வருஷமாக உருட்டிகிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு வரலையே, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்ச காலம்லாம் உண்டுங்க. மெத்தடை வந்து அப்படியே மாற்றி தைக்கிறேங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஆனால் ஓரளவுக்கு அவங்க மெத்தடு புரியுதுங்க. அந்த வளைவு சுழிவுலாம் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அப்புறம் கணவர் தான் எந்திரிச்சு காலைல சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காருங்க. நான் வந்து இந்த தலகாணி உரையெல்லாம் கொஞ்சம் அத்தை ஊர்லேருந்து பஞ்சு கொண்டு வந்தாங்கங்க. அந்த பஞ்சு அப்படியே மூட்டையில் இருக்கவும் கொஞ்சம் எல்லாம் டெஸ்ட்டான மாதிரியே இருந்துச்சாங்க. அதனால் தம்பிக்கு ஒரு தலகாணி உரை வந்து ஒரு பழைய சட்டையில் வச்சு தலகாணி கவராக போட்டேங்க. நான் வந்து அப்புறம் எனக்கு உட்காந்து தைக்கிறதுக்கு ஒரு தலகாணி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. வீட்டுக்காரர் சமையல் முடிச்ச கையோடு அதை தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தையும் விளக்கி விட்டுருவாருங்க. காலைல அவர் இப்போ வேலைக்கு போகிறனால அவர் வெள்ளனை எந்திரிச்சிட்றாருங்க. ஏன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கனால அங்கேயும் பெடல் மிஷின் தாங்க. பெடக்கால் 2ம் பயங்கரமாக வலிக்கும். வீட்லேயே வந்து என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவரே வந்து எல்லாம் பண்ணிடுறாருங்க. அதனால் என்னால் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி சாப்பாடு பாசிப்பயிறு போட்டு கடைஞ்சி வச்சுருந்தாருங்க. இது நைட்டு வச்ச குஸ்கா. அன்றைக்கி லேட் ஆகிருச்சு. கடன்ட்டு கிளம்பி 3 பேரும் கிளம்பிட்டோங்க. ஏன்னா காலையிலே போயிட்டாலும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மதியம் இந்த 2 பஸ்ஸு மாற்றி போகிறதுக்குள்ளே இந்த வெய்ய நேரத்தில் ரொம்ப டயர்டாகிருதுங்கிறனால அன்றைக்கி அரிபரியில் விட்டா இவ்வளோ நகர்த்த முடியாது அப்படிங்கிறனால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவரும் என்னை கூட்டிகிட்டு இவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வஜ்ஜுக்குட்டியை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் கடைக்கு போயிடுவேங்க. இப்படி தாங்க எங்கள் ரொட்டீன் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. நான் போகிற டைலர் கடைக்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு, ரொம்ப ஹாப்பியாக நான் போகிறேன்னே சொல்லணுங்க. அதுக்கு காரணம் இந்த டைலர் கடை அக்கா தான். ரொம்ப ஹாப்பியாக எங்களை பார்த்துட்டு மோட்டிவேஷன்லாம் பண்ணுவாங்கங்க. இது வந்து நான் வேலைக்கு வந்து இங்கே வந்து சேர்ந்தது காரணம் தம்பியை டெய்லி விட கூட்டிகிட்டு போக நான் வரேனாங்க. அப்படியே வந்தாலும் வீட்டில் இருந்தேன்னா செல்லை நோண்டிக்கிட்டு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேலாம் போயிருந்தேங்க. ஏன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் அவ்வளோக்கு வரலைங்க. நம்ம வந்து காட்டுக்குள்ளே இருக்கனால எப்பாச்சும் ஒரு டைம் தான் ப்ளவுஸ் வந்து வருங்க. அது இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதனால் வேலைக்குன்னு வரதோட நான் பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த நினப்பில் தாங்க நான் டெய்லி இந்த கடைவாசலை வந்து நீக்கிறேனே சொல்லணுங்க. இதில் வந்து டைமிங் அந்த அக்கா நீங்கள் 10 மணிக்கு வந்தால் போதும், ஒரு 6:30க்கெலாம் போயிடலாம்ப்பா, ஏன்னா வீட்டில் பையன் இருக்கான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நம்ம டைமுக்கு எந்த டைமுக்கு வேணாலும் வந்துக்கலாங்க, எந்த டைமுக்கு வேணாலும் போய்க்கலாம், இடையில வேணாலும் கேட்டுட்டு கூட போய்க்கலாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுவே வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வேலைக்கெல்லாம் போனால் சில பக்கம் 8-9 மணிக்கு விடுவாங்க. அது வந்து நம்ம லாங்கில் இருக்கனால அது பழனிக்கு வந்துட்டு போகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் இது வந்து நம்ம டைலரிங் நம்ம தைக்கிற மெத்தட்லேயே அமைஞ்சிட்டவும் அதுவும் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதனால் கொஞ்சம் கூட என்ன எது நான் யோசிக்கவே இல்லைங்க. இப்படின்னு சொன்ன உடனே அந்த அக்கா ஊர் பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரமே வந்து அந்த அக்கா வீட்டை நேரில் பார்த்துட்டேங்க. இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கேன். காலைல போயிட்டு கடையை திறந்துட்டு கூட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த மிஷினை தொடச்சிட்டு அந்த மாதிரி எப்பவும் போல் ரொட்டீன் சூப்பராக போயிட்டுருக்குங்க. குட்டி பசங்க 2 பேர் வருவாங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம கூட இன்னொரு அக்கா இருக்காங்கங்க, அப்புறம் டைலர் கடை அக்காங்க, மொத்தம் 3 பேர் தான். இப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் மட்டும்தாங்க, அவங்க ஃபுல்லாக கட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எல்லாமே இல்லைங்க, ஸ்டிச் பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிறதே ஃபுல்லாக முடிச்சுட்டு வர மாட்டேங்க. இந்த கிராஸ் பீஸ் வைக்கும் போது சைடு ஜாயிண்ட் அப்போ எனக்கு 6:30 ஆயிருங்க.
அப்படியே லேட் ஆகிட்டு அப்புறம் நான் அடுத்த நாள் அவங்களே ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்க. இந்த லாஸ்ட்டு 5வது டே மட்டும்தாங்க கிராஸ் பீஸ் வரைக்கும் நான் முடிச்சுட்டு வந்தேனே சொல்லணும். அன்றைக்கி போன உடனே இது 4th டேங்க. என்னோடய ட்ரெஸ்ஸு கலருக்கே மேட்சாக இருக்குன்னு ரொம்ப டார்க் கலராக எடுத்துட்டேங்க. அன்றைக்கி ஜவ்வாக இழுத்துருச்சு. அப்புறம் சரின்ட்டு தம்பியை கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டேங்க. அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணவே முடியல. அப்புறம் தம்பி வந்து சரி அவங்க அப்பா வந்து ஒரு 6:30 மணி ஆகும்னு சொன்னாருங்க. அதனால் ஸ்கூல்லே நானும் தம்பியும் கொஞ்சம் நேரம் ஒழட்டிட்டு விளாண்டுக்கிட்டு தம்பிக்கு அடுத்த நாள் வந்து ஹாஃப் டேயோட கிளாஸ் முடியுதுங்க. ஸ்கூலே முடியுது இந்த இயருக்கான. இது வந்து 5வது நாளுங்க 5th டே. வீட்டுக்கு போயிட்டு சாவியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. திறந்துட்டு குட்டி பசங்களும் வந்துட்டாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த அக்கா வந்து நாளே வந்து கட்டிங் போட்டு டேபிள் மேலே வச்சுருவாங்கங்க. நான் வந்து இந்த 5வது நாள் வந்து நானே வந்து எல்லாம் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேங்க. அவங்க வந்து இந்த முன்னாடி பட்டி மட்டும் கரெக்ஷன் பார்த்தாங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரிங்க. இது 5வது நாள் எடுத்துக்கிட்ட பயிற்சினே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கா பார்த்து ஓகே சொன்னாதாங்க அந்த ஜாயிண்ட்டு ஃபிட்டிங்லாம் வருங்க. அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி தம்பிக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலுங்க. லாஸ்ட்டு டே நல்லா ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இங்கெல்லாம் அடித்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 12:45 போய் தம்பியை கூட்டிகிட்டு அப்புறம் கடையில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டுங்க டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் அந்த ரேஷனில் ஜாமான் போட மாட்டாங்க. வந்து இப்போ 2-3 நாள் தான் ஆகுது டக்குன்னு ரேஷனில் ஜாமான் போடுறாங்கன்னு சொல்லி வீட்லேயும் அரிசி பருப்பெல்லாம் சுத்தமாக தீர்ந்து போச்சுங்க. அதனால் சிரமம் பார்க்காம அங்கே ஆயக்குடி ரோட்டில் இருந்துட்டு இங்கே நம்ம எப்போவும் வாங்க ரேஷன் கடைக்கு வந்தால் பயங்கர வெயிலுங்க, மண்டை காஞ்சிருச்சு. அப்புறம் வாட்டர் கேன் பக்கத்தில் இருக்குமே எங்கெங்கே சிண்டெக்ஸ் டேங்க் இருந்தோ அங்கெல்லாம் தண்ணிலாம் பிடிச்சி குடிச்சிட்டு ரேஷன் கடைக்கு ரேஷன் வாங்கலான்னு வந்தால் லேடிஸ் வரிசை எக்கச்சக்கமாக இருக்குங்க. நல்ல வேலை வச்சுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தோம். ஜென்ட்ஸ் வரிசை எப்போவும் 4-5 பேர் தாங்க இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 10-15 பேர் இருந்தாங்க. எப்படியோ நின்று ரேஷனையும் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து ஜாமான் எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே வச்சுட்டு நானும் வச்சுக்குட்டியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வந்து பழனியில் வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தாங்க இப்போ இவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. தம்பியை தாட்டி விட்டுட்டேங்க. அவங்க அப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு மிச்சம் இருக்க கிளாஸை முடிச்சுட்டு கடைக்கு போகிறோம் இல்லைங்க வேலைக்கு, அதை தாங்க அவங்க கிளாஸ்ன்னு தாங்க நாங்கள் இப்போ வரைக்கும் மனசில் நினச்சிட்ருக்கோம். போன உடனே இந்த பக்கத்தில் இன்னொரு அக்கா வந்து கம்பு லட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வெளியிலே ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வெளியில் கிளம்பிட்டேன் நாங்கள். அதனால் அன்றைக்கி எடுத்த ப்ளவுஸ் வந்து முடிக்கலைங்க. அப்புறம் வந்து தான் வந்து அந்த கை வைக்கிறது சைடு ஜாயின்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் சாயந்தரம் போல் அங்கேயே வந்து காஃபிலாம் வச்சு கொடுத்துருவாங்கங்க. ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக போகுங்க. அந்த தையலே வந்து சிரமமே இல்லாத அளவுக்கு அந்த அக்கா கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த அளவுக்குலாம் நான் ப்ளவுஸில் குழம்பி போயிருந்தேனோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருச்சுனே சொல்லணுங்க. கம்ப்ளீட்டாக அன்றைக்கி ப்ளவுஸை முடிச்சுட்டு நான் இவங்களை கூப்பிட வர மணி 7:30 ஆயிடுச்சுங்க. எப்போவும் 6:30க்கு முடிகிற வேலை எனக்காக ஸ்கூலில் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்தவுடனே அப்புறம் வண்டி சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பி வந்தாச்சுங்க. வீட்டுக்கு 3 பேரும் கிளம்பி வந்தாச்சுங்க. எப்போவும் வந்து நைட்டு அவரே சமைச்சிருவாருங்க. இன்றைக்கி காலையில் பூரா அவரே சமைச்சார். நான் கிச்சனுக்குள்ளேயே வரலைங்க. ரொம்ப இந்த ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தவும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு இருந்தேங்க. அப்புறம் நைட்டு வந்துட்டு வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்தோங்க. ஒரு பக்கம் இட்லி ஊற்றிட்டு வெள்ளை குருமா தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி தாங்க எங்களுக்கோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம்